டே 4 Thursday லஞ்ச் மெனு. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு 5 o'clockே எழுந்திரிச்சு போயிட்டாங்க, மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லஞ்ச் பாக்ஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கும் ஷஷுக்கும் பிடிச்ச மாதிரி சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒயிட் குருமா, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு தேங்காய் துருவல், ஒரு 10 கேஷ்யூஸ், ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன், சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா நல்லா காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சஷுவை போய் எழுப்பிட்டு வந்துட்டு நானே இன்றைக்கி அவனை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்ற நேரம் ஹஸ்பண்ட் ப்ராக்டிஸ் போயிட்டு வந்துட்டு அவனை ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. பட் இந்த டைமில் வந்து குக்கிங்கும் பார்த்துட்டு அவனே ரெடி பண்ணணும். இந்த டைமில் குட்டி பையன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் அவன் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். எழுந்திரிச்சதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு போனால் எனக்கு முன்னாடியே என்னோடய ஜூனியர் வந்து தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டான். டெய்லி மாடிக்கு வந்தால் இதே வேலை தான். இதில் வந்து நல்லா தண்ணியில் விளையாண்டு கோல்டும் பிடிச்சிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு த்ரிஷனை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஆர்டர்ஸும் எடுத்துட்டு வீட்டில் இருக்க மற்ற கிளீனிங் வேலையெல்லாம் 1 by 1 பார்த்துட்டு இருந்தேன்.